ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இந்த வீடியோ சீரிஸ் லினக்ஸ் கர்னல் வீடியோ சீரிஸில் வந்து இது பார்ட் 2. இந்த பார்ட் 2ல வந்து நம்ம லினக்ஸ் கர்னல் ஆர்க்கிடெக்சர் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் போயிட்டு இந்த சேனலோட அவேர்னஸ் வந்து கொடுங்க. அவங்களும் வந்து இந்த சேனலை வந்து விசிட் பண்ணட்டும். என்னோட வெப்சைட் usatamilian.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின்டு கமெண்ட்லையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. உங்கள் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்க முடியும். நான் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து நம்ம பழைய வீடியோவில் கண்டினியூஷன் தான், பார்ட் 2. இந்த லினக்ஸ் கர்னலோட வீடியோ சீரிஸ் பார்ட் 2 வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கர்னலோட ஆர்கிடெக்சர் அது வந்து என்னன்றது நம்ம ஓவராலாக வந்து பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பார்ட் 1ஓட வீடியோ லிங்க் வந்து நான் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக பாருங்கள். அந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக தொலைஞ்சிருவீங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா இருந்ததுன்னா பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து பார்ட் 1ல பார்த்தோம் லினக்ஸ் கர்னல் வந்து எங்கே ஃபிட் ஆகுது அப்படின்னு. விண்டோஸ் கர்னல் அப்புறம் மேக் ஓஎஸ் கர்னல் எல்லாமே வந்து ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து பண்ணுது. நம்மளோட ஹார்ட்வேரை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். நம்மளோட மெமரி கார்ட்லேருந்து சிபியூலேருந்து எல்லாமே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும். அதுக்கு தான் வந்து கர்னல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு பிரிண்ட் பண்ணணும், இல்லாட்டி வீடியோ ஃபைலை வந்து நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மானிட்டர் பற்றி தெரியணுன்றது அந்த கவலை கிடையாது. நம்ம லினக்ஸ் கர்னல் வச்சு வந்து நம்ம வந்து போயிடலாம். இப்போ லினக்ஸ் கர்னல்ல வந்து ஆர்க்கிடெக்சர் புரியறதுக்கு வந்து நம்ம 2, 3 டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிசிக்கல் மெமரினா என்ன, வர்ச்சுவல் மெமரினா என்ன, அது வந்து புரிஞ்சுக்கலாம். பிசிக்கல் மெமரின்றது ஒரு கார்டு. அது என்னன்னா அது வந்து சிபியு அந்த ஏரியால மதர் போர்டு அதுக்குரிய ஒரு கார்டு அது. அந்த பிசிக்கல் மெமரி வந்து ஒரு இன்டெகிரேட்டட் சிப். அதுல வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு டெம்பரரியா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது நம்ம பிசிக்கல் மெமரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது நிறைய சைஸ் இருக்கலாம். ஒரு 1 ஜிபி மெமரி இருக்கலாம், 4 ஜிபி இருக்கலாம், 8 கிக் மெமரி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெமரி சைஸ் வந்து இருக்கலாம். அப்புறம் வர்ச்சுவல் மெமரி. இந்த வர்ச்சுவல் மெமரி வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அது வந்து பிசிக்கல் மெமரி தான். ஆனா ஒரு ஸ்பேஸை வந்து கர்னல் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும். ஏன் அது ரிசர்வ் பண்ணுது அப்படின்னா, அந்த வர்ச்சுவல் மெமரியை வந்து நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷனா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த கர்னல். அதனால தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து டேட்டாவை ஹோல்ட் பண்ணுமே, அதுக்காக வந்து என்ன பண்ணும்னா, அது வர்ச்சுவல் மெமரின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கும். ஆனா, அந்த வர்ச்சுவல் மெமரி வந்து பிசிக்கல் மெமரியோட ஒரு பங்கு தான். ஆனா, கர்னல் பொறுத்தவரை வந்து என்னன்னா, வர்ச்சுவல் மெமரி வந்து தனி. யூசர்னால வந்து பிசிக்கல் மெமரி வந்து டைரக்ட்டா வந்து டச் பண்ண முடியாது. ஸோ, அந்த பவுண்டரிய வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறது தான் வந்து வர்ச்சுவல் மெமரி. ஏன் வந்து வர்ச்சுவல் மெமரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ வந்து யூசர் வந்து என்ன வேணா ரன் பண்ணலாம். அதாவதுனா சும்மா ஒரு கால்குலேட்டர் மாரி ஒரு ப்ரோகிராம் ரன் பண்ணலாம். இல்லாட்டி ப்ரௌசர் மாரி ஒரு ப்ரோகிராம் ரன் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து டைரக்ட்டா ஹார்ட்வேரோட கண்ட்ரோல் வந்து கிடைச்சது அப்படின்னா, கர்னலுக்கு வேலை இல்லாம போயிடும். அதனால வந்து என்ன பண்ணுதுன்னா, கர்னல் வந்து என்ன ஆக்சஸ் குடுக்கணுமோ, அந்த ஆக்சஸ் வச்சு யூசருக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து அது டிட்டர்மைன் பண்ணும். அதுதான் வந்து எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயும் வந்து கர்னலோட ஜாபே. ஏன்னா, யூசருக்கு வந்து தெரியாது என்ன மேனுஃபேக்சர் யாரு பண்ணியிருக்கா, எப்படி வந்து அத ஆக்சஸ் பண்ணணும்னு தெரியாது. அதனால அந்த ஒரு செப்பரேஷன் லேயர கிரியேட் பண்றது தான் வந்து நம்ம வர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிறோம். அந்த வர்ச்சுவல் மெமரில தான் வந்து என்னன்னா, கர்னல் போயிட்டு அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து யூசர் கிட்ட இருந்து வர டேட்டா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கர்னல் வந்து வச்சுக்கும். இப்போ இத தான் வந்து நம்ம டெக்னிக்கல் டெர்ம்ல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, யூசர் ஸ்பேஸ்ன்றோம், அப்புறம் கர்னல் மோடுன்றோம். அதாவது வந்து யூசர் மோட், கர்னல் மோட் அப்படிங்கிறோம். யூசர் மோட்ல வந்து என்ன நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து எனக்கு இந்த ஃபங்ஷனாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் மூலியமா வந்து நம்ம கர்னலுக்கு வந்து சொல்லிடுறோம். கர்னல் வந்து எல்லா அந்த ஃபங்ஷனாலிட்டி எடுத்துட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிசல்ட்ட கொண்டு போய் யூசர் மோடுக்கு வந்து குடுத்துரும். அது எப்படி குடுக்கும் அப்படின்னா, அந்த அது நடுவுல இருக்கிற அந்த வர்ச்சுவல் மெமரி வழியா தான் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதனால தான் வந்து இந்த வர்ச்சுவல் மெமரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வர்ச்சுவல் மெமரி மட்டும் அப்படின்னு நம்ம எடுக்காம வந்து நடுவுல வந்து ஒரு பெரிய வர்ச்சுவல் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ கர்னலுக்கும் யூசருக்கும் நடுவுல வந்து இன்டராக்ஷன் எல்லாமே நடக்குது வந்து ஒரு வர்ச்சுவல் ஸ்பேஸ் அப்படின்ற மாரி நம்ம வச்சுக்கலாம். இன்னும் ஒரு ஃபவுண்டேஷனல் கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அது பேர் வந்து பேஜ் டேபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பேஜ் டேபிள்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த வர்ச்சுவல் மெமரி பார்த்தோம், இந்த பிசிக்கல் மெமரி பார்த்தோம். இந்த வர்ச்சுவல் மெமரிக்கும் பிசிக்கல் மெமரியும் கனெக்ட் பண்றது வந்து அந்த பேஜ் டேபிள். அதாவது என்னன்னா, நம்ம பிசிக்கல் மெமரியில இருக்கிற ஒரு பார்ட் தான் வந்து நம்ம வர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிறோம்.
இப்ப அந்த வெர்ச்சுவல் மெமரில நம்ம டேட்டா போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தெரியணும் இந்த பிசிக்கல் மெமரில எந்த இடத்துல போய் டேட்டா வந்து உட்காருது அப்படின்னு. அத வந்து நம்ம என்னன்னா ஒரு டேபிள்ல வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். அந்த டேபிள்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன அட்ரஸ் இருக்கு. அதாவது பிசிக்கல் மெமரில வந்து என்ன அட்ரஸ் இருக்கு, ஒரிஜினல் அட்ரஸ். அப்புறம் நம்ம அதுக்கு வந்து நம்ம என்ன வெர்ச்சுவல் மெமரி வந்து குடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து பேஜ் டேபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீங்க எங்கேயாவது வந்து கர்னல் வந்து பேஜ் டேபிள்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு கனெக்ஷன் தான். நம்ம வந்து வெர்ச்சுவல் ஸ்பேஸ்லேருந்து பிசிக்கல் ஸ்பேஸ்க்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த டேபிள் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பேஜ் டேபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்சஸ். அதாவது ஆக்சஸ்னா யார் வந்து என்ன பண்ண முடியும், எந்த டைம்ல அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது எல்லா கர்னலுக்கும் வந்து காமன் தான். இப்போ லினக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரிங் சிஸ்டமா வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது ரிங் 0லேருந்து ரிங் 3 அது வரைக்கும் இருக்கு. இப்போ அதனோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, ரிங் 0ன்றது ஃபுல் பிரிவிலேஜ். அப்புறம் ரிங் கடைசியா இருக்கிற ரிங் வந்து என்னன்னா, அதுக்கு வந்து கம்மியான பிரிவிலேஜ். அதனால வந்து கம்மியான விஷயங்கள் தான் வந்து பண்ண முடியும். ஏன் இந்த செப்பரேஷன் வந்து இருக்கு அப்படின்னா, எல்லாத்தையும் எல்லா ஆக்சஸையும் நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். அதனால வந்து என்னன்னா, அந்த ரிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுது. நம்ம இது வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இப்போ உங்க வீடு இருக்கு. இப்போ உங்க உங்க வீட்ல வந்து குழந்தைங்க இருக்காங்க, சர்வன்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாரி நெறைய பேர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து யார் யாருக்கு என்னென்ன இடத்துல நீங்க வந்து அலோவ் பண்ணுவீங்க? இப்போ வந்து அப்பா, அம்மானா ஒரு இடத்துக்கு போ முடியும். எல்லா ஆக்சஸும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து சில ஆக்சஸ் வந்து கிடைக்காது. சில ரூம் வந்து நீங்க பூட்டி வச்சுருவீங்க. அதே மாரி சர்வன்ட்ஸ் அவங்கலாம் வந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா ஆக்சஸ் இருக்கும். அவங்க வந்து எந்த ஏரியா போணுமோ அந்த ஏரியா மட்டும் தான் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. அதே மாரி தான் நீங்க இந்த லினக்ஸ் கர்னலும் வந்து பார்க்கணும். கர்னல் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு அப்டின்னா, அதோட ரிங் சிஸ்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. ரிங் 0ன்றது கர்னலுக்குரியது. அங்க தான் வந்து நம்ம வந்து கர்னலுக்குரிய எல்லா விஷயமும் வைக்கிறோம். அது வந்து ஃபுல் ஆக்சஸ். எல்லா விஷயம் அதனால பண்ண முடியும். ஆனா, கடைசி ரிங்ல இருக்குது வெளியில இருக்க ரிங் வந்து யூசர் வந்து ஆப்பரேட் ஆகுது. அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கம்மி. நடுவுல இருக்கிற லேயர்ஸ் வந்து என்ன நம்ம பண்றோம், அத பொறுத்து வந்து ஆக்சஸ் வந்து கிடைக்கும். இப்ப நம்ம ஆக்சஸ்ன்றோம். எதுக்கு நம்மளுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹார்ட்வேருக்கு தான். இப்போ சிபியூவோட ஆக்சஸ் யார் வந்து ஃபைல ரைட் பண்ண முடியும், யார் வந்து ஹார்ட் டிரைவ் ஆக்சஸ் பண்ண முடியும், யார் பிரிண்டர் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாரி ஆக்சஸ் பண்றது தான் வந்து என்னன்னா, கர்னலோட ஜாபே. கர்னல் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் மாரி நம்ம வந்து யோசிச்சு வச்சுக்கலாம். ஸோ கர்னல் வழியா தான் எல்லாமே போய் ஆகணும். ஆனா யார் வந்து அனுப்புறா டேட்டாவா, அத பொறுத்து தான் வந்து அந்த ஆக்சஸே வந்து இதுல பில்ட் ஆயிருக்கு. இதுதான் நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறோம். இல்லாட்டி யார் வேணா என்ன வேணா ரன் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப உங்க வீட்ல வந்து சர்வன்ட் வந்து எல்லா இடத்துக்கும் போலாம் அப்படின்னு நீங்க வச்சீங்க அப்படின்னா, அது வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் கிடையாது அது. அதனால தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியா வீட்ல வந்து ஒவ்வொரு பார்ட்ட வந்து நம்ம வந்து இவங்களுக்கு மட்டும் தான் வந்து பெர்மிஷன் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சுர்றோம். இப்போ சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து புரோகிராம் வந்து நம்ம யூசர் ரன் பண்ற புரோகிராம் வந்து நம்ம கர்னல்லயும் ரன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வந்துரும். அதுக்கு வந்து ஸ்பெஷலான கோடிங் இருக்கு. நம்ம வந்து ஒரு சாதாரணமான புரோகிராம வந்து ஒரு பிரிவிலேஜ்ட் ஆக்சஸா நம்ம மாத்தி ரன் பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரிவிலேஜ்ட் ஆக்சஸ நம்ம வந்து கர்னல் கிட்ட கேட்கணும். என்கிட்ட ஒரு புரோகிராம் இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஹையர் ஆக்சஸ் வேணும். குடு அப்படின்னு சொன்னா, அந்த கர்னல் வந்து அந்த ஆக்சஸ் குடுத்ததுன்னா, அந்த புரோகிராம் வந்து ரன் பண்ண முடியும். அது ஒரு பாசிபிலிட்டி. இது எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரூம் வந்து வ மாம் அண்ட் டாடுக்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கு. இப்ப குழந்தை வந்து ஏதோ டைம்ல என்னோட ஃபைல் உள்ள இருக்கு. நான் அந்த ரூம்குள்ள போணும். எனக்கு பெர்மிஷன் குடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சரி ஓகே நான் உனக்கு சாவி தொறந்து விடுறேன். நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நீங்க சாவி தொறந்து விட்டீங்க அப்படின்னா, குழந்தை போய் எடுத்துட்டு வருது அப்படின்னா, அது பிரிவிலேஜ்ட் ஆக்சஸ். அந்த மொமெண்ட்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து அந்த ஆக்சஸ் வந்து குடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்சஸ் வந்து எடுத்துறீங்க. ஸோ இது வந்து ஆன் டிமாண்ட் ஆக்சஸ், பிரிவிலேஜ்ட் ஆக்சஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஆன் டிமாண்ட் ஆக்சஸ் வந்து என்னன்னா, நீங்க ஒரு டைம் நீங்க பக்கத்துல இருந்து குடுக்குறீங்க. அது அந்த ஒரு ஆக்சஸ். இப்ப அதே குழந்தை வந்து ஒரு 18 வயசு ஆயிடுதுன்னு வச்சுக்கங்க. சரி ஓகே உனக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு. நான் உனக்கு பிரிவிலேஜ்ட் ஆக்சஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் வந்து இந்த ஏரியாலாம் அடிஷனலா நீ வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்குறது தான் வந்து பிரிவிலேஜ்ட் ஆக்சஸ். இப்போ புரோகிராம்ஸ் வந்து எங்கேருந்து ரன் பண்ணுது, அத பொறுத்து தான் வந்து அந்த ஆக்சஸே நம்ம வந்து குடுக்குறோம். ஏன்னா, நம்ம எல்லாமே வந்து ஃபைனலா கனெக்ட் ஆகுறது வந்து ஹார்ட்வேர்ல. அதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஹார்ட்வேர வந்து நம்ம புரொடெக்ட் பண்ணா என்ன போகுது, என்ன வருது அப்படின்னு. இப்போ நீங்க ஒரு ஃபைல டெலீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஆப்பரேஷன். ஏன்னா, நீங்க ஒரு ஃபைல டெலீட் பண்ணலாம். இல்ல என்டையர் ஹார்ட் டிஸ்க்கே நீங்க டெலீட் பண்ணலாம். இப்ப யாராவது ஒரு யூசர் வந்து அவங்க வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு கத. அதனால தான் அந்த ஆக்சஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இல்லாட்டி அந்த ஆக்சஸே நம்மளுக்கு தேவையில்லாம இருக்கும். இந்த ஆக்சஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கிறனால வந்து என்னன்னா, கர்னலுக்குரிய புரோகிராம் வந்து எல்லாமே கர்னல் மோட்ல தான் வந்து ரன் ஆகும். ஸோ அப்பன்னா அந்த கர்னல் மோட்ல ரன் ஆகுற புரோகிராம் வந்து எல்லாமே வந்து சிஸ்டம் புரோகிராம்ஸ் தான். அதனால வந்து அதுக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். யூசர் வந்து எது பண்றதா இருந்தாலும் அந்த பெர்மிஷன் வச்சு எவ்வளோ பெர்மிஷன் கிடைக்குதோ அத பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கர்னல் வழியா போயிட்டு அதுக்குரியது தான் வந்து கிடைக்கும். இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் டினைட் அப்படி உங்களுக்கு பெர்மிஷன் இல்ல அப்படின்ற ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வந்து வந்துரும். இந்த கர்னல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கர்னல் மேப் வச்சு நம்ம நேவிகேட் பண்ணுவோம். அத நேவிகேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியா வந்து கர்னல் வந்து எப்படி லே அவுட் பண்ணியிருக்காங்க ஆர்க்கிடெக்சரலி அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிஞ்சு போயிடும். இப்ப அந்த மேப்ப வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கர்னல் டயகிராம் அதாவது கர்னல் மேப் வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து கர்னல் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு.
நீங்க இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கு. நம்ம வந்து ஃபங்ஷன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம ஹாரிசான்டலா இப்படி பார்க்கணும். என்னென்ன ஃபங்ஷன் நம்ம வந்து ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வந்து பண்ண முடியும். அந்த ஃபங்ஷன் வந்து கர்னல் வந்து எப்படி வொர்க் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து இப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபங்ஷன் பண்ண முடியும்னா, ஒண்ணு வந்து ஹியூமன் இன்டர்ஃபேஸ். ஹியூமன் இன்டர்ஃபேஸ்னா நம்ம நம்ம வந்து என்ன இன்புட்டா குடுக்குறோம். அதாவது ஒரு மவுஸ் பாயிண்டர், இல்லாட்டி கீபோர்ட்ல இருந்து வர இன்புட், இல்லாட்டி வேற ஏதாவது ஜாய்ஸ்டிக், இல்ல Xbox கண்ட்ரோலர் இந்த மாரி இருக்கிற இன்புட்ஸ் தான் வந்து ஹியூமன் இன்டர்ஃபேஸ். அதாவது ஒரு ஹியூமன் வந்து இன்வால்வ் ஆகணும் அந்த இன்புட்டுக்கு. அதுதான் வந்து நம்ம ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அப்படின்றோம். அப்புறம் சிஸ்டம். சிஸ்டம்ன்றது என்னன்னா, நம்ம புரோகிராம் பண்ணும்போது ஏதாவது ஒரு டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டம்ல இருந்து ஒரு ஃபங்ஷன் தேவைப்படும். அந்த ஃபங்ஷன் வந்து என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு மேத் ஆப்பரேஷன் கூட இருக்கலாம். அதாவது நம்மளுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டிவ் ஆப்பரேஷன் இல்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இப்ப சிபியூவோட நம்ம என்ன ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் கிட்ட தான் நம்ம கேட்டாகணும். நம்மகிட்ட என்ன சிபியூ மாடல் இருக்கு அப்படின்னு குடு அப்படின்னா அது ஒரு சிஸ்டம் கால்ஸ். ஸோ சிஸ்டம் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அது ஒரு செக்ஷன் அது. அது வந்து ஃபங்ஷன்ல வந்து வருது. சிஸ்டம் பத்தி தெரியுது. அப்புறம் மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங்னா உங்களுக்கு வந்து நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. உங்களால வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் வந்து ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து நீங்க ஒரு ஏதோ ஃபைல் டவுன்லோட் பண்றீங்க. ஆனா, அந்த டவுன்லோட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அப்போ அந்த கேப்ல வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வீடியோ லான்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பனா அந்த மல்டி டாஸ்கிங் ஆப்பரேஷன்ஸ் வந்து அது நடக்கணும் ஸ்மூத்தா. ஏன்னா ஃபைல் டவுன்லோடும் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது. நீங்க பார்க்குற வீடியோவும் போயிட்டு இருக்கணும். இந்த மாரி நெறைய ஆப்பரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். நீங்க ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, ஃபோன்லயே நீங்க நெறைய பண்ணுவீங்க. ஸோ இது வந்து மல்டி டாஸ்கிங்கோட ஒரு ஃபங்ஷனாலிட்டி. அடுத்து வந்து நம்மளோட மெமரி. நம்ம மெமரியில வந்து நம்ம எல்லாமே வந்து போய் ஸ்டோர் பண்ணி அங்கருந்து ரீட் பண்ணுவோம். ஏதோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் மெமரில போயிட்டு அது லோட் பண்ணி அதுக்கப்புறம் ரீட் பண்ணுவோம். ஸோ மெமரியோட ஆப்பரேஷன்ஸ். அப்புறம் வந்து ஸ்டோரேஜ். நம்ம ஃபைல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ்ல கொண்டு போய் போடுவோம். அது வந்து ஹார்ட் டிரைவா இருக்கலாம், இல்ல யூஎஸ்பி ஸ்டிக்கா இருக்கலாம். ஸோ அங்க வந்து நம்ம ஸ்டோரேஜ்க்கு போடுற அந்த ஃபங்ஷனாலிட்டி. அப்புறம் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் தான் நம்ம வந்து எல்லாமே இந்த வைஃபை, ஈத்தர்நெட், டிசிபி ஐபி கனெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து ப்ளூடூத் எல்லாமே வந்து அந்த நெட்வொர்க்கிங்ல வந்து உள்ள வந்துடுது. ஸோ இப்போ லினக்ஸோட நீங்க ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன்ஸ். நம்மளுக்கு வந்து என்ன ஃபங்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து கர்னல் வந்து ஒரு லாஜிக்கல் செப்பரேஷன் வந்து குடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபங்ஷன்ஸ்ல போனீங்க அப்படின்னா, அது என்ன லேயர் தாண்டி வந்து வருது. அதுதான் வந்து நம்ம வந்து காலமா வந்து ரீட் பண்ணணும். இப்போ வந்து இந்த லேயர்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூசர் ஸ்பேஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அதாவது நம்ம யூசர் வந்து இந்த இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களோட புரோகிராம் வந்து யூசர் ஸ்பேஸ் இன்டர்ஃபேஸ்ல தான் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து வர்றது வந்து வெர்ச்சுவல் சப்சிஸ்டம்ஸ். வெர்ச்சுவல் சப்சிஸ்டம்ல தான் நம்ம உதாரணத்துக்கு இந்த வெர்ச்சுவல் மெமரி, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்பனா கர்னலுக்கு வந்து ஒரு நடுவுல ஒரு லேயர் வேணும். ஏன்னா யூசர் வந்து டைரக்ட்டா கர்னலுக்கு வந்து நம்ம வந்து ஆக்சஸ் குடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வெர்ச்சுவல் சப்சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். அதுல மெமரி அப்புறம் மத்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து வெர்ச்சுவல் சப்சிஸ்டம்ஸ் மூலியமா தான் வந்து இதுதான் ஒரே வழி வந்து யூசர் வந்து உள்ள கர்னலுக்குள்ள வரதுக்கு. இந்த வெர்ச்சுவல் சப்சிஸ்டம்ஸ் இல்லன்னா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு அடுத்து வர்றது வந்து பிரிட்ஜஸ். பிரிட்ஜஸ் வந்து என்னன்னா, இதுவும் வந்து யூசரையும் நம்ம கர்னலையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம். ஆனா இந்த இந்த பிரிட்ஜ் வந்து என்னன்னா, யூசர் வந்து இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சில டைம் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு மெமரி வந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த மெமரி வந்து யூசர் வந்து சொல்லுவாங்க, "எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து எனக்கு குடு" அப்படின்றது தான் வந்து யூசரோட ரிக்வெஸ்ட்டா இருக்கும். ஆனா அந்த ஃபைல வந்து ஹார்ட் டிரைவ்ல இருந்து எடுத்து நம்ம யூசர் வரைக்கும் கொண்டு போய் போடுறதுக்குள்ள வந்து நெறைய இன்டர்மீடியேட் லேயர்ஸ் வேணும். அங்க தான் வந்து இந்த பிரிட்ஜஸே வருது. அந்த பிரிட்ஜஸ் தான் வந்து என்ன பண்ணும்னா, நெறைய ஆப்பரேஷன்ஸ் பண்ணி ஃபைனலா வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து கொண்டாந்து குடுக்குது அப்படின்ற மாரி வந்து ஒரு சினாரியோ வந்து வந்துரும். இந்த பிரிட்ஜஸ தாண்டி நீங்க வெளில வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற ஒரு லேயர் வந்து லாஜிக்கல் லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அங்க வந்து நம்மளோட டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்யூலர், லாஜிக்கல் மெமரி இந்த மாரி செக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அது கழிச்சு அடுத்த லேயர் வந்து நம்ம வந்து ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து அந்த லேயர் வந்து நான் போடுவோம். அதுதான் வந்து நம்மளோட ஹார்ட்வேர் இன்டராக்ட் பண்ற அந்த முக்கியமான அந்த ஏபிஐஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து மெமரி ஆக்சஸ் பண்ணா அதனோட இன்டர்ஃபேஸஸ், அப்புறம் சிபியூ ஆக்சஸ் பண்ற இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே வந்து இந்த லேயர்ல தான் வந்து கர்னல்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா நீங்க வந்தீங்க அப்படின்னா, அங்க தான் வந்து நம்மளோட ஹார்ட்வேர் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். அதாவதுன்னா ஒரு கீபோர்ட் அட்டாச் பண்றோமா, மவுஸ் அட்டாச் பண்றோமா, எல்லா ஹார்ட்வேரும் வந்து இந்த லேயர்ல தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கர்னல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லேயர்ஸ் இருக்கு. என்னென்ன லேயர் வழியா போணும். ஆனா அந்த லேயருக்கு என்னென்ன ஃபங்ஷனாலிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸா வந்து நம்ம இப்படி தான் வந்து இத படிக்கணும். இப்ப பார்த்த முதல்ல வந்து யூசர் மோட் இருக்கு, கர்னல் மோட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப இது இது ஃபுல்லா வந்து கர்னலோட ஆர்க்கிடெக்சர் தான்.
இப்ப யூசர் மோட்ல இருக்கிற அந்த ப்ரோகிராம் எல்லாமே வந்து இந்த யூசர் ஸ்பேஸ்ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வர்றது எல்லாமே வந்து கர்னல் ஸ்பேஸ். அதனால வந்து உள்ள ஏதாவது டைரக்ட் ஆக்சஸ் பண்ணணும். அதாவது என்னன்னா ஒரு யூசர் வந்து டைரக்ட்டா ஒரு பெரிஃபரல் டிவைஸ வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து கர்னல் மோட்ல ரன் பண்ணா மட்டும் தான் வந்து ஆக்சஸ் ஆகும். இல்லாட்டி பிரிவிலேஜஸ் வந்து கேட்கணும். இப்ப கர்னல் கிட்ட எனக்கு வந்து இந்த பிரிவிலேஜ் குடு அப்படின்னு கேட்டா, அ வேணா வந்து அத ஆக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாட்டினா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டா அந்த அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் மூலியமா தான் வந்து அது போய் ஆகணும். இப்போ வந்து ஒரு 2, 3 உதாரணம் எடுத்து வந்து இந்த லேயர்ஸும், ஃபங்ஷன்ஸும் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஒரு ஃபைல வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து யூசர் ஸ்பேஸ்ல வந்து ஒரு கமாண்ட் வந்து குடுக்குறாங்க. இதுதான் ஃபைலு எனக்கு வந்து ஒரு டைரக்டரி காமி அப்படின்னு. இப்ப நம்ம கர்னல் கிட்ட தான் கேட்கிறோம். எனக்கு இந்த டைரக்டரி காட்டு அப்படின்னு. இப்ப கர்னல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து வர்ச்சுவல் ஸ்பேஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து வர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிரும். அந்த வர்ச்சுவல் லேயர்ல இருக்கிறதுனால வந்து என்னன்னா, யூசருக்கு வந்து வர்ச்சுவல் ஸ்பேஸ் மட்டும் தான் தெரியும். ஆனா ரியலா வந்து அந்த ஹார்ட் டிரைவ் வந்து அதுக்கு ஆக்சஸே கிடையாது. இப்ப அந்த வர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டம்க்கு அப்புறம் வந்து என்னன்னா, அதுக்கப்புறம் நம்ம லாஜிக்கல் லேயருக்கு வந்து போறோம். லாஜிக்கல் லேயர்ல தான் வந்து அந்த கர்னல் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. எங்கெங்க என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்கு, என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிறது அது லாஜிக்கல் லேயர்ல தான் வந்து கர்னலுக்கு வந்து தெரியும். ஆனா இந்த பாயிண்ட்ல வந்து யூசருக்கு வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அவங்களுக்கு தேவை வந்து ஒரு ஃபைல் தான். அதனால வந்து அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்ப அந்த லாஜிக்கல் லேயர்ல தான் இது வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு எங்க போணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து கர்னல் வந்து என்ன பண்ணா, அதனோட ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸஸ் அது என்ன பெரிஃபெரல் வந்து அத ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா, அது வந்து எஸ்எஸ்டியா அந்த மாரி என்ன டைப் ஆஃப் அந்த ஸ்டோரேஜ் அத பொறுத்து வந்து அதனோட இன்டர்ஃபேஸஸ் வச்சு வந்து அது ஆக்சஸ் பண்ணி கடைசியா வந்து ஹார்ட் டிரைவ்ல வந்து விஷயத்த வந்து எடுத்துரும். இப்ப அந்த இன்டர்ஃபேஸஸ் வந்து யார் குடுக்குறா அப்படின்னா, நம்ம பார்ட் 1ல வந்து பார்த்தோம். இப்ப லினக்ஸ் சிஸ்டமா இருக்கிறதுனால யார் வந்து இந்த ஹார்ட் டிரைவ் வந்து மேனுஃபேக்சர் பண்றா? அந்த மேனுஃபேக்சரர் வந்து இந்த இன்டர்ஃபேஸஸ் டிரைவர்ஸ வந்து அவங்க தான் வந்து எழுதி லினக்ஸ்ல அந்த கம்யூனிட்டில வந்து சப்மிட் பண்ணிருவாங்க. இப்ப கர்னல் பொறுத்தவரை என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர். அதனோட காமன் இன்டர்ஃபேஸஸ்ல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி இத எழுதிட்டாங்க அப்படின்னா, கர்னல் வந்து ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கால் பண்ணும். அதனோட என்ன டிவைஸ் இருக்கு, அதாவது என்ன ஸ்டோரேஜ் இருக்கு, அது பொறுத்து வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கரெக்ட்டா போய் எடுத்துட்டு வந்துரும். அந்த கமாண்ட்ஸ் வந்து ஃப்ளோ பண்ணி கரெக்ட்டா எடுத்துரும். நம்ம இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து நெட்வொர்க்கிங் எடுத்துப்போம். இப்ப நம்ம வந்து ஒரு ப்ளூடூத் இதுல ஏதாவது ஒண்ணு டேட்டா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இல்லாட்டி வேற ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்ப்யூட்டர் வந்து போணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் வந்து குடுப்பாங்க. இப்ப நெட்வொர்க்கிங்ல வந்து என்ன ஆகும்னா, யூசர் வந்து ஒரு சாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது யூசர் மோட்ல வந்து ஒரு சாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து ஆக்சஸ் குடு அப்படின்றத அந்த புரோகிராம் வந்து சொல்லும். ஒரு கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணும். இப்ப அதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அது வர்ச்சுவல் ஸ்பேஸ்ல வந்துரும். வர்ச்சுவல் ஸ்பேஸ்ல தான் வந்து கர்னல் வந்து அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அது என்ன புரோட்டோகால் அப்படிங்கிறது எடுத்து, அதுக்கப்புறம் இங்க லாஜிக்கல் யூனிட்க்கு வந்து வந்துரும். அங்க வந்து டிசிபி, யுடிபி என்னென்ன புரோட்டோகால்ஸ் இருக்கு, எந்த புரோட்டோகால் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத லாஜிக்கலா வந்து வச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன புரோட்டோகால்ன்னு பொறுத்து அது என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, கரெக்ட்டா அந்த இன்டர்ஃபேஸ வந்து யூஸ் பண்ணும். அந்த இன்டர்ஃபேஸ்ல தான் வந்து டிரைவர்ஸ் எழுதுனா, அந்த இன்டர்ஃபேஸ் வந்து காமனா எல்லாமே கம்ப்ளை பண்ணி ஆகணும். அந்த டிரைவர்ஸ் தான் அது வச்சிருக்கும். இப்ப அதுக்கப்புறம் வந்து என்ன நெட்வொர்க் கார்டு, இது வந்து மேனுஃபேக்சர் ஸ்பெசிஃபிக். ப்ளூடூத்னா ப்ளூடூத் அவங்க பண்ற கார்டு தான் மாடியூல் தான் வரும். ஆனா அவங்க வந்து லினக்ஸ்க்கு வந்து எழுதி வச்சுருவாங்க டிரைவர்ஸ். அத பேஸ் பண்ணி தான் அது வந்து ஆக்சஸ் பண்ணும். இப்ப நீங்க இந்த கர்னல் மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஃபங்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து சேம் தான். அந்த ஃபங்ஷன்ஸ்ல வந்து என்ன மாரி லேயரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வந்து டாப் டூ பாட்டம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, அந்த லேயர் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சு போயிடும். இப்ப இந்த பிரிட்ஜஸ் வந்து நெறைய லேயருக்கு வந்து காமனா இருக்கும். ஆனா அந்த பிரிட்ஜஸும் வர்ச்சுவல் சப்சிஸ்டம்ஸ் தான் வந்து ஒரு காமன் ரோல் மாரி ப்ளே பண்ணிட்டு இருக்கும். இந்த கர்னல்ல மத்த சிஸ்டம்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நான் புதுசா ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தேன். ஒரு நெட்வொர்க் கார்ட் வாங்கிட்டு வந்தேன். அத நான் வந்து கம்ப்யூட்டர்ல அட்டாச் பண்ணேன். லினக்ஸ் சிஸ்டம்ல அட்டாச் பண்ணேன். ஆனா என்னால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல. அது இருக்கிறத காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு கூட நீங்க வந்து சொல்லலாம். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அந்த மேனுஃபேக்சரர் வந்து அவங்களோட அந்த இன்டர்ஃபேஸ் அதாவது அந்த டிரைவர்ஸ வந்து அவங்க லினக்ஸ் சிஸ்டம்க்கு சப்மிட் பண்ணாம இருக்கலாம். அவங்க அந்த டிரைவர்ஸ குடுத்தா தான் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வந்து அது இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது டிடெக்ட் பண்ணும். அது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி வந்து என்ன அப்டின்னா, நீங்க வச்சிருக்கிற ஃபிராக்மென்டட் லினக்ஸ் சிஸ்டம். அந்த ஃபிராக்மென்டேஷன்னா என்னன்றது நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். இப்ப அந்த லினக்ஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வெர்ஷன் அப்டேட் இல்லாம இருக்கலாம். நீங்க போயிட்டு என்னன்னா, அந்த kernel.orgல போயிட்டு அந்த லினக்ஸ்ல இருக்க அந்த டிரைவர்ஸ் எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்டின்னா, அந்த மேனுஃபேக்சரர் வந்து அங்க தான் சப்மிட் பண்ணுவாரு. உங்களுக்கு குடுக்க மாட்டாரு. நீங்க அங்கருந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட லினக்ஸ் சிஸ்டம்ல வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த லினக்ஸ் மேப் வச்சு நம்ம என்ன ஃபங்ஷன்ஸ் இருக்கு, எப்படி அது லேயர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்தோம். சரி, நான் உங்கள குழப்பாம வந்து லினக்ஸ் கர்னல் ஆர்க்கிடெக்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன்.
உங்களுக்கு வந்து இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் பத்தி. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுங்க. இந்த டெக்னிக்கல் கான்டென்ட்லாம் வந்து பார்க்கட்டும். என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்க நெறைய வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நெறைய நாலேட்ஜ வளர்த்துக்க முடியும். நம்ம அடுத்த வீடியோல இந்த சீரிஸ்ல வந்து அடுத்த பார்ட் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? பாய்.